இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியுமாக இந்த புதன்கிழமை மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஏனோக்கு, எலியா, மோசே இவர்களுடைய ரகசியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமேன். இன்னொரு வேத பாகம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். ஆமென். கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மறுபடியுமாக இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடும்படி எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரையும் ஆண்டவரே, நாங்கள் ஏனோக்கினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும் எலியாவின் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். பேசுகிறவர் எங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார். இந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவரே அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு அடியனுடைய சிந்தைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்தி தாரும். இந்த வேத பாட வகுப்பில் ஆண்டவரே, ஏனோக்கு, எலியா, மோசேயினுடைய ரகசியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீங்க, கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. வாசிக்கப்பட்ட வசனங்களை ஆசீர்வதியும், வாசித்த உங்களுடைய மகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். ஏனோக்கு, எலியா, மோசே இந்த 3 பேருடைய ஒரு ரகசியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். என்ன ரகசியங்கள் இருக்கிறது என்றால், எப்பொழுதுமே பழைய ஏற்பாடு ஆவிக்குரிய காரியத்திற்கு என்னவாக இருக்கிறது? நிழலாக இருக்கிறது. ஆகையால் நிழலாக இருக்கக்கூடிய இந்த காரியம் நமக்கு ஆவிக்குரியதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நாம் 2 வேத பகுதிகளை வாசித்தோம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் அண்ட் ஈனோக் வாக்டு வித் காட், அவன் தேவனோடு நடந்தான், தேவனோடு உறவாடினான், தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அண்ட் ஹி வாஸ் நாட் ஃபார் காட் டுக் ஹிம், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான், அவன் அங்கே பூமியில் இல்லை. அல்லேலூயா. அதே வேத பகுதியினுடைய இணைப்பாகத்தான் நாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசித்தோம். அது எலியாவினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். தேவனுக்கு மகிமை. எலியாவும் எலிசாவும் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று அவன் கூறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா.
அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். பாருங்கள், இது மிக முக்கிய பாகம். இது மணவாட்டி மணவாளனை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு காரியம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்த வகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளையும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். இப்போ இதுலேயும் நம்ம ஆங்கில வசனத்தை வாசிக்கணும். அண்ட் இட் கேம் டு பாஸ் as they still went on and talked that behold there appeared a chariot of fire and horses of fire and parted them both asunder. And Elijah went up by a whirlwind into heaven. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பார்க்க. ரெண்டு ஒரே பாகம். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதே போன்று எலியாவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எலியா ஹெவன், பரலோகம். ஹெவன் என்றால் பரலோகம் என்று அர்த்தம். ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 19:1 அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ஹெவனை பற்றி ஒரு காரியம் இருக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்கு. என்ன அப்படின்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். நாமும் மணவாட்டியாக நாமும் என்ன செய்ய போகிறோம்? ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மேகங்களுடனாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ பழைய ஏற்பாட்டில் 3 முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்திருக்கிறது. நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னொன்று, உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற அந்த காலகட்டத்தில் மோசே, எலியா என்ற தீர்க்கதரிசிகள் வந்து சுவிசேஷம் பிரசங்கிப்பார்கள். அப்பொழுது அந்தி கிறிஸ்து அவர்களை கொன்று போடுவான். அவர்கள் 3 நாள் வீதியிலே கிடப்பார்கள். பின்பு ஜீவ ஆவி தேவனிடத்திலிருந்து வந்து அவர்கள் உயிர் பெற்று எழுந்து நின்று இங்கே ஏறிவா என்ற சத்தத்தை கேட்டு அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகையால் ஏற்கனவே 3 முறை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தது என்பதை வேதத்தின் வாயிலாக, நம்முடைய தீர்க்கதரிசியினுடைய செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். பாருங்கள், இந்த காலத்துக்கென்று தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியின் செய்தியும் வேதத்தின் வசனங்களும் எந்த ஒரு வெளிப்பாடாக இருந்தாலும் எல்லாமும் ஒன்றாக என்ன செய்யணும்? இணைய வேண்டும். அதுதான் சரியாக இருக்கும். சரி, வானங்கள், தி ஹெவன்ஸ் டிக்ளேர் த க்ளோரி ஆஃப் காட். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட்டு, அதாவது அண்ட் த ஃபயர்மாமெண்ட் சவுத் இஸ் ஹேண்ட் ஒர்க். அவருடைய ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அப்போ வானங்கள் என்று சொல்லியிருக்கிறது. எங்கு வானங்கள்? பைபிளில் அநேக இடங்களில் வானங்கள் 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 சொல்லியிருக்கும். இப்போ இந்த வானங்கள் அப்படின்னா எந்த வானத்தில் வந்து ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எந்த வானம் வரைக்கும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை சொல்லுகிறார், நம்ம பின்னால் பார்ப்போம். தேவனுடைய ஒரு மனிதனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் வானங்கள் என்று சொன்னால் இதில் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம். ஆகையால் பரலோகம் என்றால் என்ன என்பதை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதே, அப்படின்னா மாம்ச சரீரத்தோடு எப்படி போயிருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறார். அல்லேலூயா. கவனிங்க,
த ஹெவன்ஸ் என்று சொல்லுங்க. சரி, இப்போ கவனிப்போம். ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? மாம்ச சரீரத்தோட அல்லது சரீரம் மாற்றப்பட்டதா என்பதை குறித்து நாம் பைபிள் படியும் செய்தியின்படியும் பார்க்கணும். ஏன்னா 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் உதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துறது தீர்க்கதரிசிக்கு மாத்திரமே. அது வேத பண்டிதர்கள் அல்ல. அவர்கள் எவ்வளவுதான் கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களில் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் அல்லது இப்போ எவ்வளோ பெரிய வேத பண்டிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவனுடைய ரகசியம் வருவதில்லை. அது ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் என்ன செய்ய மாட்டாராம்? எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். இப்போ தேவனுடைய ரகசியம் என்பது எப்பொழுதுமே தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான் வரும். தீர்க்கதரிசிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரகசிய வார்த்தைகளை, சத்தியங்களை, வெளிப்பாடுகளை பிரசங்கிப்பது தான் மற்ற ஊழியர்கள். அதனால் ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? மாம்ச சரீரத்தோட அல்லது சரீரம் மாற்றப்பட்டதா? இதில் ஒரு கேள்வி வந்தது. சமீபத்தில் ஒரு வீடியோ எனக்கு வந்தது. அதில் சில காரியங்கள் இருந்தது. நான் மறுபடியும் அதை போட்டு கேட்கிற எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த செய்தியை நாம் இதோட முடிக்க முடியாது. அடுத்த வாரத்துக்கும் நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கும். ஏன்னா இது முக்கியமான காரியம். ஏன்னா இது ஏனோக்கு, எலியா, மோசே 3 பேரை குறித்து உள்ள ரகசியங்களை நம்ம பார்க்குறோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால் வேதாகமம் சொல்வதை மிகவும் கவனமாக பார்த்தால் ஏனோக்கு மரணத்தை அனுபவிக்காமல் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு என்ற ஒரு வார்த்தையை நம்ம அங்கே பார்க்குறோம். பாங்க, அவருடைய சரீரம் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டதா அல்லது அது சரீரம் மாற்றப்பட்டதா என்ற கேள்விக்கு வசனம் நேரடியாக எல்லா விவரங்களும் பைபிளில் சொல்லப்படலை. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஏனோக்கு மரணத்தை காணவில்லை என்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். பைபிள் என்ன இருக்கு? காட் டுக் ஹிம், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்ற. அப்போ எங்கே அவனை எடுத்துக்கொண்டார்? அவன் எங்கே சென்றான் என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இப்போ 2 முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, அவர் மரிக்கவில்லை என்பது நமக்கு தெரிகிறது. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். எபிரேயர் இதை இன்னும் தெளிவாக சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். சரி, இப்போ கவனிங்க. விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணவில்லை, மரணம் அவனுக்கு நேரிடவில்லை என்பது தெளிவாக வேதாசனம் சொல்கிறது. அப்படின்னா இதே சரீரத்தில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டானா இல்லை அவனுடைய சரீரம் மாற்றப்பட்டதா என்பது பைபிளில் சொல்லப்படலை. ஏனோக்கு மரணத்தை காணவில்லை என்ற ஒரு காரியம் மட்டுமே நமக்கு காணப்படுகிறது. ஆனால் சரீரம் மாற்றப்பட்டதா இங்கே நாம் வேதாகமும் அதை குறித்து எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, ஏதோ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் இமைப்பொழுதிலே மறுரூபமாகி ஆகியத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்கிறோம். அப்போ மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதத்தில் பவுல் எழுதுகிறார், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மறுரூபம். ஆனால் எனக்கு மறுரூபமானாரா? எலியா மறுரூபமானாரா? இதே சரீரத்தில் தான் சென்றாரா என்ற ஒரு கேள்வி வருது. நான் இதை எதை வைக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்க மக்களுடைய விசுவாசம் என்ன அப்படின்னா, அவர்கள் மரியாள் இந்த தன்னுடைய சொந்த சரீரத்தோடையே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்ற ஒரு உபதேசம் அங்கு இருக்கிறது. மரியாள் இந்த சரீரத்திலேயே அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்று அவருடைய விசுவாசம் இருக்கிறது. அது சரியாக இருக்குமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.
இப்போ மரியாளுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கணும். மரியாள் எப்பவும் பிறந்தாள், எப்பொழுதும் மரணமடைந்தாள், அவள் கல்லறை எங்கே இருக்குது, என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இது சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாள் என்பதுக்கு நாம் வேத வசனத்தின் ஆதாரமும் சரித்திர பிரகாரமான ஆதாரமும் இருக்கிறதா என்பதை நாம் கவனிப்போம். இப்பொழுது நாம் வேறு காரியத்தை, இப்போ ஏனோக்கினுடைய விஷயத்தில் அவருடைய சரீரம் மாற்றப்பட்டது என்று வேறு வேதாகமும் நேரடியாக கூறப்படலை. ஆனால் நாம் மாற்றப்படுவோம். அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமை தரிக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் இது மாற்றப்பட்டது என்று சொல்லப்படலை. அதே நேரத்தில் அவர் தேவனுடைய பிரசன்னத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதால் அவர் பூமியில் இருந்த அதே நிலையிலான அழிவுக்குரிய சரீரத்தோடு தொடர்ந்து இருந்தார் என்றும் கூற முடியாது. ஏன்னா அழிவுக்குரிய சரீரம் அழியாமல் என்ன செய்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்கிறார். இதற்கு முக்கியமான ஒப்பீடு என்னவா இருக்கிறது என்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் 53 வசனங்களை நாம் வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சரி, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது இந்த சரீரம் சாவுக்கேதுவான சரீரம். 3 காரியத்தை நீங்க வைக்கணும். என்ன அப்படின்னா, இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மரிக்கக்கூடிய சரீரம். இந்த சரீரம் என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்யுங்க, மரிக்கும். அந்த சரீரத்தில் நம்ம இருக்கணும். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்னா மாற்றல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றல் பாடி அப்படின்னா அழிவுக்குரிய சரீரம். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இம்மாற்றல் பாடி, அந்த சரீரத்தை, அழிவில்லாத சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆங்கிலத்தில் இம்மாற்றல் பாடி என்று சொல்லப்படும். அப்போ அழிவில்லாத சரீரம் வேறு, அழிவுக்குரிய சரீரம் வேறு. அப்போ இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படும் என்பதாக வேதம் தெளிவாக சொல்லும் பொழுது, அப்படியானால் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஏனோக்கும் மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும், எலியாவும் என்ன செய்திருக்க வேண்டும், மறுரூபமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நமக்கு பழைய ஏற்பாட்டில் அதற்கு ஆதாரம் இல்லை. எடுத்துக்கொண்டார் தேவன் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார் என்றும், எலியா சுழல் காற்றிலே என்ன செய்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்றும் தான் எழுதியிருக்கிறது. சரி, இருந்தாலும் இக்காலத்துக்குரிய செய்தி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சரி, அழிவுக்குரிய சரீரம் அழிவில்லாததாக மாற்றப்பட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் விளக்குறதை நம்ம பார்க்கணும். ஏனோக்கு எலியா சபையின் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஒரு அடையாளம். அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நிச்சயமாக என்ன செய்கிறது, சம்பவிக்க போகிறது. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இவர்கள் இருவருமே மரணத்தையே காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு மணவாட்டி நிச்சயம் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலை எதிர்நோக்கி இருக்கிறதை நாம் காண்கிறோம். சரி, ஒரு வித்தியாசம் என்ன, ஏனோக்கு மரணத்தை காணாமல் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஆதியாகமம் 5:24. அதே போல் எபிரேயர் 11:5. எலியா சுழல் காற்றினால் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், 2 ராஜாக்கள் 2:11. இப்போ சபையை கவனிங்க, சபை உயிரோடு இருப்பவர்கள் மாற்றப்பட்டு, அதாவது மணவாட்டி இந்த அழிவுள்ள சரீரம் மாற்றப்பட்டு, இறந்தவர்கள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்து கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள், பாருங்க, முதலாவது உயிர்த்தெழுந்தல் யார் அப்படின்னா பாவி அல்ல. பாவியோ ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவனோ உயிரோடு எழும்புவதில்லை, கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிறவன். நாம் எப்படி கிறிஸ்துக்குள்ளே வருகிறோம், ஒருவன் அடிமையாயினும் சுயாதீனராயினும் கிரேக்கனாயினும் யூதனாயினும் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று ஒரே ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே நாம் கிறிஸ்துக்குள்ளாக வருகிறோம்.
இப்படி கிறிஸ்துக்குள்ளாக வந்து ஜீவிக்கிறவர்கள் மாற்றமே என்ன செய்வார்கள்? உயிர் தெழுந்திருப்பார்கள். எல்லாரும் உயிர் தெழுந்து போகிறது கிடையாது. எல்லா கிறிஸ்தவர்களும் இல்லை, எல்லா ஸ்தாபன கிறிஸ்தவர்களும் அல்ல. சர்ச்சுக்கு போகிறவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று அர்த்தம் அல்ல, அல்லது உயிரோடு எழும்புவார்கள் என்று அர்த்தம் அல்ல. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் மட்டுமே முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்போ நாம் எங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்னா ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ மணவாட்டி என்பவள் மரணத்தையே காணாதபடிக்கு என்ன செய்யப்படுவார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசுதாமே ஒரு வார்த்தை சொன்னார், நான் இங்கே குறிப்பெழுதி வைத்திருக்கிறேன். இயேசு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26. யோவான் 11, 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்து கிறிஸ்துக்குள்ள வாழ்ந்தவன் கண்டிப்பாக உயிரோடு இருந்திருப்பான். அவன் எத்தனை ஆண்டு காலமாக மரித்து போனாலும் சரி, 2000 ஆண்டுகளாக மரித்து போனாலும் சரி, ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்வான்? உயிரோடு வந்திருப்பான். இரண்டாவது, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அவனுக்கு மரணமே கிடையாது. உயிரோடு இருக்கிறவர்கள், அதாவது என்ன சொல்லியிருக்கு திரும்ப? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்ப பாருங்க, மரணம் கிடையாது. அதனால தான் பவுல் சொன்னார், மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயங்கிறார். ஏன்னா மரணம் கிடையாதுங்கிறத பவுல் புரிந்துகின்றார். அப்போ நமக்கு என்ன கிடையாதுங்க? மரணம் என்பது மரணம் என்ற வார்த்தை வேறு புரிதல் என்ற அர்த்தம். இந்த சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்துக்குள்ளே போக போகிறோம். ஒரு இழப்பு இல்லை. இந்த மாம்ச சரீரம், இந்த மண்ண சரீரம், அழிவுள்ள சரீரம், இந்த சரீரத்தை விட்டு அழியாத ஒரு சரீரத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். ஏன்னா நம்முடைய ஆவியானது கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. இந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு அந்த சரீரத்துக்குள்ளே போகுது. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான ஒரு காரியம். அப்போ இதை விட ஒரு அழியாத சரீரத்துக்குள்ளே தானே போக போகுது. இதில் என்ன நஷ்டம் ஏற்பட போகிறது? ஒன்றுமில்லை. அது சந்தோஷமான காரியம்தான். பவுல் அப்போஸ்தலன் அதை புரிந்து கொண்டார். அப்போ உயிரோடு இருந்து என்ன விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். அவன் மறிக்கவே மாட்டான். அப்போ கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வரும் பொழுது உயிரோடு இருக்கிற நாம் ஒரு இமைப்பொழுதிலே மர்வமாகிய ஆயத்தில் எழுதப்படும். 1 கொரிந்தியர் 15, 51, 52. 1 கொரிந்தியர் 15, 51, 52. அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அளிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. பாத்தீங்களா? ஒரு ரகசியம் என்ன? நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. இந்த இடத்துல நித்திரைங்கிறத நல்லா கவனிக்கணும். நித்திரை வேற, மரணம் வேற. நித்திரை என்றால், மரணம் என்றால் டெத்து. நித்திரை என்றால் ஸ்லீப்புன்னு அர்த்தம், தூக்கம். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் நித்திரையாக இருக்கிறவர்கள் என்றுதான் அர்த்தம். ஆமென். அதே போன்றதை இங்கே என்ன எழுதியிருக்கு வாசிங்க. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரையே அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும். பாத்தீங்களா? கடைசி எக்காலம் தொனிக்கும். ஒரு நிமிஷத்திலே, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதிலே, ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க எவ்வளவு அழகா வேதம் சொல்லுது. அப்போ நாம நித்திரை கூட அடைய மாட்டோம். ராபோஜன விஷயத்தில் 1 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரத்தில் பவுல் அங்கே எழுதுறாரு, நீங்கள் அபாத்திரமாக போஜனம் பண்ணனா அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள்னா, நித்திரை வேற, மரணம் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நித்திரை என்பது
அது ஸ்லீப் என்றும், மரணம் என்பது டெத் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ மரணம் அப்படின்னு சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு பாவிக்குத்தான் மரணம் நேரிடும். ஆனால் நமக்கு மரணம் இல்லைங்க. நாம் கிறிஸ்துக்குள்ள என்ன செய்கிறோம்? இளைப்பாறுகிறோம். இளைப்பாறுதல், நித்திரை என்பது ஒரு பக்கம், இளைப்பாறுதல் அவ்வளோதான். அதில் ஒரு பெரிய காரியமே இல்லை. கிறிஸ்தவத்தினுடைய உண்மை சத்தியம் அதுதான். சரி, கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது நாம் ஒரு இமைப்பொழுதில் ஒரு நிமிஷத்தில் என்ன செய்யப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். எனவே ஏனோக்கின் எடுத்துக்கொள்ளப்படுதலை வைத்து மட்டும் அவருடைய நிச்சயமாக மாம்ச சரீரத்திலேயே பரலோகத்துக்கு சென்றார் என்று கூறுவதும், அவருடைய சரீரம் நிச்சயமாக மாற்றப்பட்டது என்று கூறுவதும் வேதாகமத்தின் காரியத்தில் உறுதிப்படுத்தலை. பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் அதுக்கு இணையான வசனம் இருக்கிறது. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள், அவைகளில் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாத இராத. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். இடைவசனம் கண்டிப்பாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு தெளிவுபடுத்தி தரணும். நமக்கு புரியலைன்னாலும் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியின் மூலமாக அது வெளிப்படும். ஆமேன், அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். கவனிங்க, மிக முக்கியமான ஒரு காரியம். எபிரேயர் 11:5 ஏனோக்கை பற்றி கூறும் பொழுது அவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. அதனால் வேதாகமத்தின் அடிப்படையில் உறுதியாக சொல்லக்கூடியது என்ன? ஏனோக்கு மரிக்கவில்லை. ஏனோக்கு என்ன செய்யல? மரிக்கவில்லை. மரிக்கவில்லை மட்டும் இல்லை, அவன் நித்திரையும் அடையவில்லை என்று சொல்லலாம். ஏன்னா பவுல் நமக்கு என்ன எழுதுறாரு? பவுல் என்ன சொன்னாருங்க? அதுக்கு முன்னால என்ன சொன்னாரு? நீங்கள் நித்திரை அடைவதில்லைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? என்ன சொல்லிருக்கு? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே. பாத்தீங்களா, நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லைன்னு எழுதுறாரு பாருங்க. அப்படிங்கும்போது ஏனோக்கு என்ன செய்யல? நித்திரையும் அடையல, மரணமும் அடையல. அவர் என்ன செய்தாருங்க? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகணும்னா நமக்கு ஒரு வசனம் இருக்கிறது. அதுக்கு ஒரு இணை வசனம் 1 கொரிந்தியர் 15:50 இருக்கிறது. நாம் வாசிப்போம், அதை பின்னால் வாசிக்கலாம். கவனிங்க, தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அவர் என்ன செய்தார்? ஹி வாஸ் நாட், அவர் அங்கே இல்லை, காணப்படவில்லை. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படும் தருணத்தில் அவரது மாம்ச சரீரத்துக்கு என்ன வகையான மாற்றம் ஏற்பட்டது என்பதை பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் பைபிள்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. ஏனோக்கு எலியா இருவரும் உண்மையில் பரலோகத்துக்கு சென்றார்களா? தீர்க்கதரிசி பிரணாம் இதை பற்றி என்ன சொல்லுகிறார்? வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஒப்பிட்டு நாம் காண்போம். நிச்சயமாக ஏனோக்கு இருவரும் உண்மை. சரி, நிச்சயமாக ஏனோக்கு எலியா இருவரும் மாம்ச சரீரத்தோடு பரலோகத்துக்கு சென்றார்களா? தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் என்ன சொல்கிறார் இதை குறித்து நாம் அதை பார்க்குறோம். ஏனோக்குக்கு என்ன நடந்தது? ஆதியாகமம் 5:24 அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை என்ன செய்தாரா? எடுத்துக்கொண்டார். எபிரேயர் 11:5 விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்கிறார். ஆகையால் ஏனோக்கு மரிக்கவில்லை, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவர் பூமியில் காணப்படாமல் போனார். ஆனால் அவருடைய சரீரம் மாற்றப்பட்டது என்பதற்கு சரியான நேரடி வசனம் இல்லை. ஏனோக்கு மாம்சத்தோடு சென்றாரா? இதில் 2 கருத்துக்களை வேறுபடுத்த வேண்டும். மரணம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், இதை வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அதே மாம்ச சரீரத்தின் நிலையிலேயே பரலோகத்துக்கு சென்றார் என்று வேதாகமம் நேரடியாக கூறவில்லை. ஏன்னா மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்திரிக்காது என்று 1 கொரிந்தியர் 15:50 இருக்கு. வாசிங்க, 1 கொரிந்தியர் 15:50. நானும் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழி உள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. போதும். ஏன்னா 1 கொரிந்தியர் 15:50 மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. இந்த இடத்துல மரியாள் தன்னுடைய இந்த சரீரத்திலேயே அப்படியே போயிட்டாங்க அப்படிங்கிறது கத்தோலிக்கர்களுடைய நம்பிக்கை. அவனுடைய உபதேசம் அதுதான்.
ஆனால் அதை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதுக்கு சாத்தியமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்திரிக்க மாட்டாது. எனவே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் போது சரீரத்தில் என்ன இருக்கும்? ஒரு மாற்றம் அவசியமானது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் போதனை மூலமாக நமக்கு தெரியும். அதை தான் நம்ம பார்த்தோம். 1 கொரிந்தியர் 15:51-52 ஏற்கனவே நாம் வாசித்தோம். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். அதே போல் ஏனோக்கு மரணத்தை தவிர்த்து தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தேவனுடைய பிரசன்னத்திற்கு ஏற்ற நிலையில் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாம்சம் இரத்தம் உள்ள சரீரம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆமென். ஏன்னா வேதம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அப்படின்னா அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அது போன்று அவருடைய சரீரம் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த மாற்றம் எப்படி சம்பவித்தது என்பது வேதாகமம் நமக்கு விவரிக்கவில்லை. அதுதான் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே எக்காலம் உதவோ தேவ ரகசியம் நிறைவேறும். சரி, ஏனோக்கு குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியாவுடைய விஷயம் சற்று வேறுபட்டதாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். பாருங்க, எலியாவை கர்த்தர் சுழல் காற்றிலே அந்த அக்னி ரதமானது கொண்டு சென்றது. அவன் வானத்துக்கு ஏறி போனான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. வானம் என்றாலே ஹெவன் என்றுதான் அர்த்தம். வானங்கள் என்றால் ஹெவன்ஸ், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ வானங்கள் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கிறது. ஆமென். கவனிக்க வேண்டாம், இங்கே சரீரம் மாற்றப்பட்டது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் எலியா சுழல் காற்றிலே என்ன செய்தான்? வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய சரீரம் அழிந்து விட்டது அல்லது அவர் இறந்தார் என்று எந்த வசனமும் இல்லை. ஏன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகணும்னா இந்த சரீரத்தோடு என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. நான் இந்த செய்தியை எடுக்க காரணம், ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். அதில் சில வித்தியாசமான காரியங்கள் இருந்ததுனால இன்னொரு முறை நான் கேட்டு கர்த்தர் சித்தமில்லை அடுத்த வாரம் இதை நான் இன்னும் விரிவாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஏன்னா என்னோடு அதை முடித்து விட முடியாது. ஏனோக்கு, எலியா, மோசே 3 பேரை குறித்து நம்ம பேச வேண்டும். அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆகையால் அவருடைய சரீரம் அழிந்து விடவும் இல்லை, அவர் மரணம் அடைந்தார் என்றும் வசனம் இல்லை. மேலும் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் 2 பாருங்க, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ ஒரு காரியம் இருக்கு பாருங்க. 2 நாளாகமும் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எந்த அதிகாரத்திலங்க? இப்போ நம்ம வாசித்தோமே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு இருக்கு. இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 2 ராஜாக்கள் 2 நாளாகமும் 21:12ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கணும் வாசிங்க. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளில் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து. போதும். இப்போ என்னன்னா, யோராமுக்கு எலியா எழுதின ஒரு கடிதம் அங்கு வந்து சேர்ந்தது. யாருக்கு? யோராமுக்கு. நீ என்ன செய்ய? கவனமாக இருக்க வேண்டாம் என்று எச்சரிக்கைன்னு ஒரு செய்தி வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலியா பரலோகத்துக்கு போயிட்டா இந்த கடிதம் எப்படி வந்தது? அப்போ எலியா என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பூமியிலே தான் எங்கேயாவது இருக்க வேண்டும் என்று சில நிபுணர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, தேவன் அவனை என்ன செய்தார்? வானத்தில் கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. அவன் பூமியில் இருக்கிறான் என்று அல்ல. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த கருத்தை கொண்டு வராங்க அப்படின்னா, பிலிப்பு என்ற ஊழியரை
ஆவியானவர் கொண்டு சென்று கந்தைகை என்பவருடைய மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆவியானவர் இங்கிருந்து தூக்கி அங்கே கொண்டு போயிட்டார். பின்பு சுவிசேஷம் அறிவிச்சு ஞானஸ்தானம் கொடுத்த உடனே ஆவியானவர் மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டார். இதே மாதிரி எலியாவை எங்கேயாவது தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது சிலருடைய கருத்து. ஆனால் பிலிப்பை ஆவியானவர் அவர் அங்கு கொண்டு சென்றார், பின்பு இங்கு கொண்டு சென்றார். ஆனால் அவன் பூமியில் தான் இருந்தான். ஆனால் எலியாவை பொறுத்தவரை சுழல் காட்டிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று இருக்கிறது. பூமியில் இருக்கிறதாக சொல்வது பொருந்தாது. அவன் பரலோகம், ஹெவன். இந்த பூமி ஹெவன் அல்ல. ஹெவன் என்பது 3 வானங்களை கொண்டதாக இருக்கிறது. அதை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், வானம் என்றால் என்ன? இங்கே ஒரு முக்கியமான வேத சத்தியம் இருக்கிறது. வேதாகமத்தில் வானம் என்பது எப்போதும் இறுதி நித்திய தேவனுடைய ராஜ்யம் என்ற ஒரே அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை. உதாரணமாக, பறவைகள் பறக்கக்கூடியது வானம். பறவைகள் எல்லாம் பறந்து செல்கிறதே, அது பேர் என்ன தான் சொல்லுவோம்? வானம். வானத்தில் வேறு என்ன இருக்குது? அது முதலாவது. இரண்டாவதாக நட்சத்திரங்களின் வானம். இரண்டாவது என்னது? வானத்தில் தான் என்ன இருக்குது? நட்சத்திரங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கும் அந்த உயர்ந்த வானம். மூன்றாவதாக, எனவே எலியா வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதிலிருந்து மட்டும் அவர் உடனடியாக இறுதி மகிமையான நித்திய சரீரத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு சென்றார் என்று கட்டாயமாக நாம் முடிவு செய்துவிட முடியாது. ஏன்னா 3 வானங்கள் இருக்கிறதே. அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த 3ஆம் வானத்தில் அல்லது அதற்கு மேலாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் 7 பரிமாணங்கள் இருக்கிறது. 7 டைமென்ஷன்ஸ். 7 பரிமாணங்கள் என்பது இருக்கிறதுனால ஒளி, பொருள், காற்று, இந்த 3. அடுத்தது விஞ்ஞானம். அடுத்தது ஒரு பாவி மரித்து போகிற ஒரு இடம். அடுத்து ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தவான் மரித்து செல்லக்கூடிய ஒரு இடம். எத்தனாச்சுது? ஆராய்ட். என்ன ஒன்று? தேவன் வாசம் பண்ணக்கூடிய அந்த மகத்தான சிங்காசனம். ஆமேன். இப்போ தீர்க்கதரிசி பிரணாம் கர்த்தர் ஒரு நாள் அவரை எடுத்துக்கொண்டார். அவர் படுக்கையில் உறங்கி கொண்டிருந்தார். திடீரென்று ஆவியானவர் கொண்டு போயிட்டார். எங்கே கொண்டு போனார்? 6ஆம் வானம் வரைக்கும் உள்ள தரிசனம். அது ஒரு தரிசனமாக இருக்கிறது. அது 6வது வானத்துக்கு கொண்டு சென்று அங்கு அநேக சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் இளமையாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அது அங்கிருந்து ஒரு சத்தம் கேட்குது. இவர்கள் யார் என்று தெரிகிறதா என்று கேட்ட பொழுது, எனக்கு யார் என்று சரியாக தெரியவில்லையே, இவர்கள் உன் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று. பாருங்க எவ்வளோ சந்தோஷம். நம்ம மூலமாக பரலோகத்துக்கு போகும்போது ஒரு 10 பேரையாவது கொண்டு போக வேண்டாமா? ஒரு ஆத்மா, ஒரு 10 ஆத்மாவும் ஆதாயப்படுத்திட்டு கொண்டு போனால் எப்படி இருக்கும்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு சத்தத்தை நம்ம கேட்க முடியும். நாம் மட்டும் போய் நின்னா எப்படி? ஆமேன். அதுதான் ஆத்மா ஆதாயம் பண்ணணும். நீங்கள் எந்த ஆத்மாலாம் ஆதாயம் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் பரலோகத்துக்கு கூட்டு போய்ங்க. தீர்க்கதரிசிக்கு அங்கிருந்து சத்தம், இதில் அத்தனை பேரும் உன் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்கள். பிரணாம் பார்க்குறாரு, லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் 7 முறை தேவனால் பயன்படுத்தப்பட்டு லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். அதனால் அத்தனை பேரையும் அவர் அங்கே பார்க்குறார். அப்பொழுது ஒரு கேட்குறாரு, சரி இதெல்லாம் மிக அருமையாக இருக்கிறது, நான் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று அவர் கேட்டாராம். யாரை பார்க்கணும்? நான் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொன்ன பொழுது, நீ இப்பொழுது அவரை பார்க்க முடியாது, அவர் இன்னும் உயரத்தில் அந்த 7வது பரிமாணத்தில் இருக்கிறார். அப்போ அங்கே யாருமே போனதில்லை. வீட்டில் இருந்த பரிசுத்தவான்கள், பலிபீடத்தின் கீழ் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே எங்கே தான் இருக்கிறாங்க? அங்கே தான் இருக்கிறாங்க. 6வது பரிமாணத்தில் தான் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த பொழுது தன் ஜீவனை விட்டார். உரத்த சத்தமாக தன் ஜீவனை இணைசிதார் விடும் பொழுது கல்லறைகள் திறந்தன. எல்லாமே திறந்து வந்த பொழுது பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிரோடு எழும்பி வெளியே வந்தாங்க. சிறைப்பட்டவர்களை எல்லாம் சிறையாக்கி கொண்டு இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார்.
ஆனால் அவர் வாசம் செய்கிற இடமல்ல, 6வது பரிமாணத்தில் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லா பரிசுத்தவான்களும் இருக்கிறாங்க. இப்போ நாம் இன்னொரு செய்தியும் கொண்டு போனோம், அதான் இன்னைக்கு முடிக்க முடியாத நான் சொன்னேன். ஏன்னா அந்த தரித்திரனாகிய லாசரு ஆபிரகாமுடைய மடிக்கு போகிறார். அப்போ அவர் எந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும்? 6வது பரிமாணத்துக்கு தான் போயிருக்கணும். பரலோகத்தில் உள்ள 3 காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது, 3 வானங்கள் இருக்கிறது. அதனால் வானம் என்று சொன்னாலே அது பரலோகம் என்று சொல்லப்படுகிறது. ஹெவன், வானம் என்றால் ஹெவன், வானங்கள் என்றால் ஹெவன்ஸ். பார்த்தீங்களா, ஒன்றுக்கு மேற்பட்டது. ஆமென். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வானங்கள்னா அதை கடந்து உயரத்தில் இருக்கிறது தான், அந்த 7வது பரிமாணத்தில் இருக்கிறது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நீ அங்கே அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து அவர் பார்க்கல. இவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும், 6வது பரிமாணம் வரை சென்றாலும் 7வது பரிமாணத்துக்கு என்ன செய்யலை, போக முடியல. இப்பொழுது அவரை பார்க்க முடியாது. நீ மறுபடியும் போய் சுவிசேஷ அறிவி என்று அவர் பார்த்தார். கீழே தன்னுடைய உடல் இருக்கிறதை பார்த்தார். அவருடைய ஆவி திரும்ப வந்து அவருடைய உடல் அசைவிட்டது என்பதை அவர் பார்த்து சொல்கிறார். அது அவருடைய தரிசனமாக இருந்தது. சரி, இப்போ கவனிங்க. அப்போ இந்த வானங்கள் என்ற வார்த்தை எவைகளை குறிக்கிறது? எத்தனை வானங்கள் உண்டு? இதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். வேதாகமத்தில் வானங்கள் என்ற சொல் ஒரே பொருளில் மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. சூழ்நிலைக்கு ஏற்ப ஆகாயம், நட்சத்திர மண்டலம், அடுத்து தேவனுடைய வாசஸ்தலம் ஆகியவற்றை குறிக்கிறது. அதாவது பரலோகம் என்ற வார்த்தை எதெல்லாம் குறிக்கிறது? ஆகாயத்தையும் அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நட்சத்திரத்தினுடைய மண்டலங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதும் அங்கே தான். அடுத்தது என்னது? தேவனுடைய ஒரு வாசஸ்தலம். இது எல்லாமே பரலோகம் என்று இருக்கு. 2 கொரிந்தியர் 12 2ஆம் வசனத்தில் அதைத்தான் நம்ம வாசித்தோம். மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பார்த்தீங்களா, பவுல் அப்போஸ்தலனை கட்டி தான் சொல்கிறார். கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒரு மனிதனை அறிவேன்னு பவுல் எழுதுகிறார் கொரிந்தியரில். ஆனால் அவரை அவர் காண்பித்து கொள்ளவில்லை. ஏன்னா சில சமயத்தில் தீர்க்கதரிசி பிரணாம் குறை அந்த 7ஆம் தூதன் வரும்போது எல்லா ரகசியங்களும் வெளிப்படும்னு சொல்லுவார். ஆனால் தான் அந்த 7ஆம் தூதன் முதல்ல வெளிப்படுத்தி காமிக்கலை. அதுமாதிரி இயேசு கிறிஸ்துவும் தன்னை என்ன செய்யலை, தான் கிறிஸ்து என்று யாருக்கும் என்ன செய்யுதுங்க, சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். இப்படி சில காரியங்கள் எந்த நேரத்தில் வெளிப்பட வேண்டுமோ அந்த நேரத்தில் தான் வெளிப்படணும். அது மறைவாகவே இருந்தது. அதே போல் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷன் அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கூறுகிறார். அப்போ 3ஆம் வானம் வரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற அந்த இடத்துக்கு அவர் போகலை. அங்கே போய் அவர் என்ன சொல்கிறார், வாசிங்க. அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு, அடுத்த வார்த்தை என்ன, அடுத்த வார்த்தை என்ன வருதுங்க? பரதீஸ், பாரடைஸ். எல்லா பரிசுத்தவான்களும் எங்கே இளைப்பாறிக்கிட்டு இருக்கிறாங்க? பரதீஸ். இந்த பரதீஸ் எங்கே இருந்தது? ஒரு காலத்தில் பூமிக்குள்ளே இருந்தது இல்லையா? பழைய ஏற்பாட்டு எல்லா பரிசுத்தவான்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே போன்ற எல்லா, தாவீது போன்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பூமியில் நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாத ஆவிகள் எல்லாம் அங்கு ஒரு பக்கத்தில் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகளும் அங்கே தான் இருந்தது. பரதீஸ் என்பது பூமிக்குள்ளே தான் இருந்தது. அதனால தான் குறி சொல்லுகிற ஆவியுடைய அஞ்சனம் பார்க்கிற அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள்? சவுல் ராஜாவினிடத்தில் சவுல் ராஜா கேட்குறான், யுத்தம் வருகிறது, நான் வெற்றி பெறுவேனா இல்லையா என்று சொன்ன பொழுது, எனக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வர வேண்டும். யாரை உனக்கு கொண்டு வர வேண்டும்? சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கொண்டு வர வேண்டும். வந்து பைபிள் அதை எந்த இடம்னு யாராவது எடுத்தா வாசிங்க. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை என்ன செய்கிறான்? சவுலும் அஞ்சன் பார்க்கிற ஸ்திரீயும் பேசி கொண்டிருக்கும் பொழுது பூமிக்குள்ளிருந்து தேவர்கள் எழும்பி வருகிறதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பூமிக்குள்ளிருந்து தேவர்கள் எழும்பி வருகிறதை நான் காண்கிறேன். எடுத்த வாய்க்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சில வசனங்களை வந்து நான் எல்லாவற்றையும் குறித்து வைக்க முடியாது.
இருக்குதா? ம் 1 சாமுவேல் 28 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன். அப்போ பரதேசம் எங்கே இருந்தது? ஒரு காலத்தில் பூமிக்குள்ளே இருந்தது. அந்த பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறாங்க பாருங்க, பார்த்தீங்களா? தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன். தேவர்கள் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் என்ன தேவன் என்று சொன்னதனால தேவதூசணம் சொன்னாய் என்று எப்படி சொல்லுகிறாய் என்ற ஒரு கேள்வி கேட்டார். அல்லேலூயா. ஏன்னா தீர்க்கதரிசிகளை மோசையை குறித்து யாத்ராகம புஸ்தகத்தில் அவர் கானான் எகிப்து தேசத்துக்கு அனுப்பும்பொழுது, நீ ஆரோனுக்கு என்னவா இருப்பா? தேவனாய் இருப்பாய் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்போ தேவன் என்பது ஒரு காரியம். ஆகிய தேவன் என்பதின் பன்மையான வார்த்தை தான் தேவர்கள். அல்லேலூயா. பார்த்துங்க, இங்கே நீங்கள் ஐ சா காட்ஸ் அசெண்டிங் அவுட் ஆஃப் த எர்த். காட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. காட்ஸ்ன்னா தேவர்கள், காட் அப்படின்னா தேவன் அர்த்தம். அப்போ பூமிக்குள்ளிருந்து தேவர்கள் எழும்பி வருகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா பரதீசு எங்கே இருந்தது? பூமிக்குள்ளே தான் இருந்தது. இந்த அஞ்சனை பார்க்கின பெண்ணானவள் அங்கே எழுப்பி கொண்டு வரான். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவன், சால்வை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரைமட்டம் முகம் குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் என்று சில காரியங்கள் இருக்கிறது. சரி, ஆனால் அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன் என்று சொல்லி கடைசியில் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ கவனிங்க அருமையானவர்களே, பரதேசு பூமியில் இருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இருந்த பிற்பாடு பரதேசு இந்த பூமியில் சென்று அவர் காவில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கித்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு ஏறி போனார் என்று எழுதியிருக்கார். அப்போ இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு போனால் இவங்க எல்லாரும் எங்கே தான் இருக்கணும்? 6வது பரிமாணத்தில் தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற அந்த இடத்துக்கு போக முடியாது. அதுதான் மிக முக்கியம். அப்படின்னா எலியாவும் ஏனோக்கும் எங்கே தான் போயிருக்கணும்? அந்த 6வது பரிமாணம் வரைக்கும் போயிருக்கலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் தீர்க்கதரிசி சொல்கிறார். அதுமாதிரி பவுலும் சொல்கிறார். பாருங்கள், அந்த பவுல் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அங்கு 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அங்கு மனுஷர் பேசப்படாத மனுஷர் பேசப்படாத பாஷைகளையும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். மனுஷர் திரும்ப வாசிங்க. மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு கெட்டாததுமாகிய வாக்கு எட்டாததுமா இருக்க வாக்குக்கு எட்டாததுமா இருக்கிற வார்த்தைகளை கேட்டான் என்று பாஷைகளை கேட்டார். பாருங்க, அங்க போனா வேற பாஷை இருக்கு. மனுஷருடைய பாஷை இல்லை. பவுல் சொல்றார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் என்று சொல்றார். அப்போ அங்கே உள்ள பாஷை அது எனக்கு புரியல அப்படிங்கிறார் நம்ம பவுல் அப்போஸ்தலன். அப்படி ஒரு பாஷை பரலோக பாஷை அங்கே இருக்கலாம். ஏன்னா அங்கே போனால் எபிரேயருக்கு ஒரு பாஷை, தமிழர்களுக்கு ஒரு பாஷை, கன்னடத்துக்கு ஒரு பாஷை, அப்படி இருக்க முடியாதே. எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஒரே பாஷை. ஏன்னா அந்நாட்களில் பூமி எங்கும் ஒரே பாஷை தான் இருந்தது. தேவன் தான் அந்த பாபிலோன் கோபுரத்தை கட்டினதுனால பாஷையை தாறுமாறாக்கினார்னு எழுதியிருக்குது. அதனால் அங்கே ஒரே பாஷை தான். அங்கே தமிழர்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள் அப்படின்னு மலையாளிகள்னு இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே பாஷை தான் இருக்கும். பவுல் அதை தான் கேட்டேன்னு சொல்கிறார். சரி, இப்போ வேதாகமத்தின் அடிப்படையில் 3 வானங்கள். முதல் வானம் பூமியை சுற்றியுள்ள ஆகாயமாகவும் பறவைகள் பறக்கும் இடம், அடுத்து மேகங்கள், அப்படி மழை போன்றவை குறிக்கப்படும் வானம்.
ஆகாயத்தின் பறவைகள் ஆதியாகமம் 1:20. இதையே நாம் இன்று வளிமண்டலம் அட்மாஸ்பியர் என்று சொல்கிறோம். 2ஆம் வானம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களின் பகுதி. அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் அங்கே காணப்படுகிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் வானத்தின் விரிவில் வைக்கப்பட்டதாக வேதம் கூறுகிறது. ஆகையால் வானத்தின் விரிவிலே வெளிச்சங்கள் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆதியாகமம் 1:14. இதனை விண்வெளி அல்லது செலஸ்டியல் ஹெவன்ஸ் என்று புரிந்து கொள்ளலாம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? விண்வெளி. விண்வெளி என்று சொல்லுவோம். அதுதான் அந்த 2வது காரியம். 3வது வானம் தேவனுடைய பிரசன்னத்தினுடைய பரலோக பகுதி. இதுதான் மிகவும் முக்கியமானதாக பவுல் சொல்வார். அந்த 3ஆம் வானத்தில் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கும். அங்கே அன்பு மாத்திரமே எப்பொழுதும் இருக்குன்னு பைபிள் சொல்லுவார். அங்கே என்ன இருக்கும்? அன்பு மாத்திரமே நிறைந்திருக்கிறதாக தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு. வேதத்தின் அடிப்படையிலும் பார்க்கலாம், தெய்வீக அன்பு மாத்திரமே இருக்கும். ஆனால் அதற்கு மேலே தான் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். ஆமென். அப்படின்னா பவுல் மன்னிக்கும், எனக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் மரணத்தை காணாதபடி என்றால், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் இந்த பூமியில் இல்லை. அவர் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ பரலோகங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லை, அநேக மண்டலங்கள் சேர்ந்ததாக அது இருக்கிறது. ஆகையா எலியாவும் சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் 6வது பரிமாணத்துக்கு தான் போயிருக்கணும். அதுக்கு மேலே இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிற இடத்துக்கு போனதாக நமக்கு ஆதாரம் இல்லை. சரி, கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் என்று அவர் சொன்னார். சரி, நம்ம பார்த்துட்டோம். பாருங்க, அதே அனுபவத்தை பரதீஸ் என்று குறிப்பிடுகிறார் பவுல். சொல்கிறார், அதை என்ன சொல்கிறாருன்னா பரதீஸ்ன்னு சொல்கிறார். அதான் பாரடைஸ். பாரடைஸ் என்பது பூமியிலிருந்து நம்முடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், பூமியில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதும் வரைக்கும் பூமியில் தான் பரதீசு இருந்தது. ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? பூமியிலே பரதீசு காலியாகி போய்விட்டது. ஆமென். இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பரதீசு என்று சொல்லப்படுகிற ரோமன் கத்தோலிக்கர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரிக்கும் ஸ்தலம்னா ஒரு மனுஷன் பாவியாக இருந்தாலும் சரி, குடிகாரனாலும் சரி, கொலகாரனாலும் சரி, எல்லாரும் அந்த உத்தரிக்கும் ஸ்தலத்தில் போய் நிற்பானா. அப்புறம் இவங்க இங்கேருந்து பூசை போட்டு ஜெபம் பண்ணி சாம்பிராணி போட்டு ஊதுவத்தி கொளுத்தி எல்லா ஜெபத்தையும் ஏறெடுத்து அங்கேருந்து பரலோகத்துக்கு தள்ளி விட்டுருவாங்களாம். அப்படி தானே அல்பான் சிஸ்டர்? அப்படி தானே நீங்கள் அப்படி தானே கற்றுக்கொண்டீங்க? எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்துருங்க, சாயங்காலம் எங்கள் குட்சனை கூட்டிகிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி கூப்பிட்டு போனேன். ஒரு பாதிரியார் பேசுகிறார். அண்ணன், அதாவது மரியல்ல என்ன சொல்கிறாங்க, அன்னை மரியாள். அன்னை மரியாள் திடீர்னு பார்த்தா எதிர்பாராமல் வந்துச்சு. அன்னை மரியாள் சாமி அல்ல, அன்னை மரியாள் கடவுள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அன்னை மரியாள் சாமி அல்ல, அன்னை மரியாள் கடவுள் அல்ல, நான் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு அந்த சாமியார் பேசினார். ஆனால் என்ன பேசினாலும் மரியே வாழ்கங்கிறத விட மாட்டாங்க. அதை மட்டும் கவனிச்சுடுங்க. அந்த ஆவி சாவாது. ஒன்றும் சத்தியத்தை பேசிட்டாருன்ட்டு எல்லாரும் நம்ம ஆட்கள் உடனே ஷேர் பண்ணுவாங்க. அது அப்படித்தான் இருக்கும். அதுக்கு என்ன நேரிடுங்கிறது பைபிளில் தெளிவாக இருக்குது. நீ முடிஞ்சால் அவளை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும். என் ஜனங்களே அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிட வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி என்ன செய்யுங்க? வெற்பன் செய்ய வெளியே வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் வெளியே வந்தால் தான் சத்தியத்தை பேச முடியும். இன்றைக்கி அநேக கன்னியாஸ்திரிகள் வெளியே வந்துட்டாங்க, கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டே வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு ஒன்றும் சத்தியத்தை பேச முடியாது. அப்போ அவர் அழகாக அந்த பாதிரியார் தைரியமாக சொன்னார், அன்னை மரியாள் கடவுள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எலிசபெத்தினிடத்தில் மரியாள் சென்ற பொழுது என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வருகிறதை பற்றி அந்த வாழ்த்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த இடத்துல மரியாள் யார்? ஆண்டவருடைய தாயார் அப்படின்னு அவர் சொன்னார். அதுவும் எலிசபெத்து சொல்லலை, எலிசபெத்துக்குள்ளே இருந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைந்து அவள் என்ன செய்கிறாள்?
மரியாளை ஆண்டவருடைய தாயார் சொன்னாங்க. அதனால் மரியாள் கடவுள் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய தாயார். ஆமென் அப்படின்னு சொன்னார். நான் உடனே கமெண்ட் பண்ணிடுவேன், விடுவேனா? ஆமென், அல்லேலூயா. நான் பார்த்தேன், பைபிள் பிரகாரம் இயேசு, அதாவது ஆண்டவருடைய தாயார் என்பது, அதாவது இயேசுவின் தாயார் என்பது உண்மை. ஆனால் யெகோவா தேவனுடைய தாயார் அல்ல. ஒன்று கமெண்ட் அனுப்பினேன், தேவனுடைய தாயார் அல்ல. ஏன்னா தீர்க்க சொல்கிறார் தேவனுக்கு தாய் கிடையாது அப்படிங்கிறார். தேவனுக்கு தாய் கிடையாதுங்கிறார். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தாய் 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 தாய்ங்கிறத மட்டும் விட மாட்டாங்க. நீங்கள் உடனே பெரிய வெளிப்பாடுன்னு நினச்சி அநேகர் ஆமீன் இதுதான் உண்மையான சத்தியம்னு கமெண்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஆவியில் தெரிஞ்சு போச்சு. இது எங்கே சுற்றி வந்தாலும் என்ன செய்யுது, நேரடியாக நாக்க தொடுறதுக்கு மேலே இப்படி சுற்றி வந்து தொடுவாங்கள்ல, அந்த கதையாக தான் இருக்குது. நான் எழுதிட்டேன், இயேசுவுக்கு தாயார் என்பது உண்மை, ஆனால் தேவனுக்கு தாயார் அல்ல, யெகோவா தேவனுக்கும் தாயார் அல்ல அப்படின்ட்டு உடனே ஒரு கமெண்ட் பண்ணிட்டேன். இந்த நாயை கூட்டிகிட்டு போகிற அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நடந்த சம்பவம் இதுதான். தேவனோடு சஞ்சரிக்கிறது, நம்ம எப்போதும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே சஞ்சரித்து கொண்டே இருக்கிறதுன்னா இதுதான் அர்த்தம். என்ன கமெண்ட்டுக்கு பதில் வரப்போகுதுன்னு தெரில, ஆனால் உண்மைதான். ஏன்னா நம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் என்னன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நல்லா கவனிக்கணும், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு. அப்போ அந்த மானிட சரீரத்துக்கு இப்போ நமக்கு சொல்லப்போனால் மரியாளுடைய கர்ப்பத்தில் தேவன் ஒரு ஜீவ அணுவையும் ஒரு கருமுட்டையும் சிருஷ்டித்து அதை இணை பண்ணி ஒரு குழந்தையை உருவாக்கினார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக இயேசுவின் சரீரம் சிருஷ்டிக்கப்பட்டது. அது மரியாளுடைய சரீரத்தில் என்ன செய்யப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சரீரத்துக்கு மரியாள் தாயார் தான். ஆமென். ஆனால் தேவனுடைய தாயார் அல்ல, யெகோவா தேவனுடைய தாயார் அல்ல. நல்லா கவனிக்கணும். இயேசுங்கிற அந்த சரீரத்துக்கு, இதனால தான் தீர்க்க சொல்றார், இயேசு என்ற சரீரம் குமாரன் நித்தியமானவர் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் தேவன் நித்தியமானவர். தேவன் நித்தியமானவர். ஆனால் இயேசுவின் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பலி ஆடு, உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அந்த பலி ஆடு நமக்கு கொடுக்கப்பட்டதுங்க. ஆமென். அதனால் இயேசுவுக்கு தாய் தான், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாய் அல்ல. புரியுதா நான் சொல்கிற, புரியுதா? இயேசு என்ற அந்த குமாரனுக்கு மரியாள் தாய் தாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால் பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவன் அந்த சரீரத்தில் வாசம் செய்தார். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ளது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தான். புரியுதா? ஆமென். இது பெரிய ரகசியம். அவர் சிம்பிளாக பேசிட்டாரு. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நமக்கு ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்குறார். நான் அந்த மாதிரி தவறாக ஏதாவது ஒரு காரியம் இருந்தேன்னா உடனே கமெண்ட் பண்ணி விட்டுருவேன். நமக்கு வேலை இருக்குது. அல்லேலூயா. அதனால் ஒரு வீடியோ பார்த்ததுனால தான் இந்த செய்தி எனக்கு வந்தது. அப்போ பரதேசுங்கிற ஒரு காரியம் இருக்கிறது, அதான் பேரடைஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த உத்தரிக்க ஸ்தலம்னு கத்தோலிக்கர்கள் சொல்லுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணி என்ன செய்வாங்க, அவங்கள பரலோகத்துக்கு அனுப்பிடுவாங்களாம். இது மூட நம்பிக்கையாக இருக்கிறது. அது பைபிளில் ஆதாரமே கிடையாது. ஏன்னா இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம். நம்ம பூமியில் இருக்கும்போதே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் தான் உண்டு. அதுக்கப்புறம் மரித்த பிற்பாடு எந்த ஆத்மாவும் பரலோகத்துக்கு போகவே முடியவே முடியாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். சரி, இப்போ கவனிங்க, நம்முடைய நேரம் கடந்து போயிட்டது. எனவே பொதுவாக வேதாகம அடிப்படையில் வானம், முதல் வானம் ஆகாயம், பறவைகள், மேகம். 2வது வானம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். 3வது வானம் தேவனுடைய பிரசன்னம், பரதேசு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், வேதாகமம் முதல் வானம் 2ஆம் வானம் என்று நேரடியாக பெயரிட்டு வசனம் கொடுக்கவில்லை. 3ஆம் வானம் என்ற வார்த்தையை மட்டும் 2 கொரிந்தியர் 12:2
பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். எனவே முதல் 2 வானங்களை மேலுள்ள விதத்தில் பிரிப்பது வேதாகம வசனங்களை இணைத்து பெறக்கூடிய ஒரு விளக்கம்தான். மேலும் சில யூத பாரம்பரியங்களில் 7 வானங்கள் என்று கருத்துக்கள் இருக்கிறது. யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா 7 வானங்கள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாம் கூட ஒரு இடத்துல நினைச்சோம் 7 வானங்கள் இருக்குன்னு. இல்லை, 7 பரிமாணங்கள் தான் இருக்கிறது. 7 டைமென்ஷன்ஸ், 7 பரிமாணங்கள் இருக்கிறது. 7 வானங்கள் அல்ல. ஆனால் வானங்கள் எத்தனை? 3 என்பதை நீங்கள் கவனம் வச்சுக்கணும். 7 வானம்னு இங்கேயும் சொல்லிடுறாங்க. ஆகையால் 7 வானங்கள் என்று போதிக்கப்படவில்லை. அது 3ஆம் வானம் பற்றியே சொல்லுகிறது. பாருங்க, ஆகையால் தீர்க்கதரிசி இதை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது சபையின் எடுத்துக்கொள்ளப்படுது அல்லது மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்ன இருக்கு? ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. அவருடைய போதனையில் ஏனோக்கு விசுவாசத்தை கொண்டு தேவனோடு சஞ்சரித்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். அதுக்கு எபிரேயர் 11:5 அதனுடைய வசனம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோக்கு மணவாட்டிக்குரிய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான ஒரு பாடம். பாருங்கள், ஏனோக்கு விசுவாசத்தில் நடந்தார், தேவனோடு சஞ்சரித்தார், தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார். அவர் மரணத்தை காணவில்லை, தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஆமென். அதே போன்று 1 தெசலோனிக்கர் 4:16-17 நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான துண்டி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் முதலாவது, கிறிஸ்துவில் மரித்தவர்கள் முதலாவது எழுப்பப்படுவார்கள். உயிரோடு இருப்பவர்கள் மாற்றப்படுவார்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவார் நம்மளை. அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆகாயத்தில் சந்திக்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பாருங்கள், இதனால் ஏனோக்கு ராப்சர், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு வலுவான ஒரு சாட்சியாக பார்க்கப்படுகிறார். ஆமென். ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் எலியா சுழல் காற்றினால் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மகிமையான சரீரத்தோடு பரலோகத்துக்கு ஏறி போனார். 3 காரியம் இருக்குது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்து உயிர்த்தெழுந்து சென்றாரே தவிர ஏனோக்கு மரிக்கவில்லை, எலியாவும் மரிக்கவில்லை. அதே போல் உயிரோடு இருக்கிற மணவாட்டி அவர்கள் மரிக்க போகிறது இல்லை, நித்திரை அடைவதில்லை. இமைப்பொழுதிலே அவர்கள் சரீரங்கள் மாற்றப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆகாயத்தில் அவரை என்ன செய்வார்கள்? சந்திப்பார்கள் என்பது முக்கியம். இதில் இயேசுவின் உயிர்த்தெழுந்த சரீரமே நமக்கு மிக தெளிவான மாதிரி. இன்னொரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன செய்யும்? மாற்றப்படும் இருக்கு. பாருங்க, பவுல் எழுதுற 1 கொரிந்தியர்னு நினைக்கிறேன், அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியரில் நம்முடைய அற்பமான சரீரம் பிலிப்பியர் 3:21 வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பார்த்தீங்களா? அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ நாம் எந்த சரீரத்தை பெற்ற போகிறோம் பாருங்கள். அதே மாதிரி 1 யோவான் 3:2 வசனத்துலேயும் கூட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம், இனிமேல் எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். அப்போ இந்த அற்பமான சரீரம், அது என்ன சொல்லுது? அற்பமான சரீரம், who shall change our vile body that it may be fashioned like unto his glorious body according to the working whereby he is able even to subdue all things unto himself. அப்போ அற்பமான இந்த அழிந்து போகிற சரீரம் அழியாத இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பான சரீரமாக மாற்றப்பட போகுது. ஆமென். அவருக்கு ஒப்பான அதே சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்பது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையால் ஏனோக்கு கேள்வி என்ன?
ஏனோக்கு மாம்ச சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா அல்லது சரீரம் மாற்றப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை தான் நாம் பார்க்கிறோம். வேதாகமம் அவரை மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று உறுதியாக சொல்லுகிறது. ஆனால் அவருடைய சரீரம் எவ்வாறு மாற்றப்பட்டது என்பது வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழிவுக்குரிய மாம்ச நிலை போதாது என்பதால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சரீரம் தேவனுடைய நோக்கத்திற்கு ஏற்றவாறு மாற்றப்பட்டிருக்கலாம் என்பது வேதத்தோடு ஒத்த வழக்கம். என்னன்னா, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போக வேண்டுமென்றால் அது நிச்சயம் என்ன செய்யணும்? மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கணும். ஆகவே ஏனோக்கு மாற்றமே இல்லாமல் இன்றைய அழிவுக்குரிய மாம்ச சரீரத்தோடு தேவனுடைய இறுதி ராஜ்யத்திற்குள் சென்றார் என்று உறுதியாக கூறுவது வேத வசனத்தினுடைய தவறான ஒரு காரியம். ஆகையால் தீர்க்கதரிசனுடைய செய்தியில் ராப்சர் என்பது அது அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது அது ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. ஆனால் நோவாவை பாருங்கள், அவன் உபத்திரவ காலத்துக்குள் சென்று பின்பு அங்கிருந்து காக்கப்படுகிறான். அப்போ உபத்திரவ காலத்தில் சென்று மீட்கப்படுகிற புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு தான் அவன் அடையாளமே தவிர எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அடையாளம் ஏனோக்கு மாத்திரமே என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையால் இதோடு நாம் நிறுத்திக்கொள்வோம். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அநேக காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். அடுத்து நாம் மோசே குறித்து நாம் பார்க்கணும். ஆகையால் 7 எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பது மணவாட்டியினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய முன்னடையாளமாக ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதே போன்று நாமும் ஒரு காலத்தில் அந்த நேரம் வரும் பொழுது ஒரு எமைப்பொழுதிலே மர்வமாகிய ஆயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாக நாம் கர்த்தரோடு என்றென்றைக்கு இருப்போமாக. ஜெபிப்போம். நம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் அருமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த மாலை வேதப்பாட வகுப்பில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் நிச்சயமாக மரணத்தை சந்திக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவனும் மரணத்தை சந்திக்கவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவாக நீர் இந்த உலகத்தில் மாம்ச சரீரத்தோடு வந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரிழந்து மகிமையின் சரீரத்தில் நீர் அநேகருக்கு தரிசனமானதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய மணவாட்டியாக சபையானது ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவார்கள். அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமை தரித்து கொள்ளும். ஆண்டவரே, இப்பொழுது கர்த்தாவே சோதரம், இந்த அற்பமான சரீரம் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றப்படும் என்று பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே எழுதுகிறதையும் பார்க்கிறோம். அதில் நிச்சயமாக இந்த சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாக மாற்றப்பட போகிறது என்பதை வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகையால் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய முதலாவது பாகத்தை நாங்கள் தியானிக்கும்படி கிருபை செய்தீர். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறபடியினால் நாங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு இந்த செய்தியை நாங்கள் மறுபடியும் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியானது ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த சபையாருக்கு மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற மணவாட்டி சபைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்ற சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.